இன்றைக்கி நம்ம வீட்டில் பாசிப்பயிறு அரைச்சி சேர்த்த தோசை. அந்த அரிசி மாவு, அதாவது தோசை ஊற்றுறதுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாவில் அல்லது இட்லி மாவு. நான் வந்து எல்லாமே ஒரே மாவு தான், இட்லி மாவு தோசை மாவு எல்லாம் ஒன்று தான். அதில் வந்து அந்த பாசிப்பயிறு நைட்டு ஊற வச்சுட்டு, அந்த ஊற வச்சுருந்த பாசிப்பயிரை எடுத்து தனியாக கொஞ்சம் எடுத்து வேக வைக்கிறதுக்கு தனியாக வச்சாச்சு, ஸ்நாக்ஸுக்கு, ஸ்கூலுக்கு. இந்த ஊற வச்சுருக்கிற பாசிப்பயிரில் கொஞ்சோண்டு எடுத்து மிக்சியில் அப்படியே அரைச்சி இந்த மாவில் சேர்த்து தோசையை ஊற்றியாச்சு. இந்த வேக வச்சுருக்கிறது தனியாக இருக்குது பாருங்களேன், அதை வந்து எடுத்து அப்படி தூவி விட்டு தோசையாகவும் சுட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கிரேவி. இதில் வந்து காலிஃப்ளவர் இருக்குது, கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, பீட்ரூட் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது. 5 வகையான காயை போட்டு அப்படியே வரமிளகாய் தூளை போட்டு, உப்பை போட்டு, மஞ்சள் தூள் போட்டு, பெருங்காயத்தூள் போட்டு குக்கரில் விசில் விட்டு இறக்கணும்னா குழம்பு ரெடி. இது கெட்டி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சாப்பாட்டுக்கு போடுற அரிசி இருக்குது பாருங்களேன், அந்த அரிசி கொஞ்சம், நிலக்கடலை பருப்பு கொஞ்சம், அப்படி இல்லைன்னா சாப்பாட்டுக்கு போடுற அரிசி கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம், இதை வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் சாப்பாட்டுக்கு போடுற அரிசியும் தேங்காயும் அரைச்சி இதில் வந்து ஊற்றிட்டேன். சாப்பாட்டுக்கு போடுற அரிசி வந்து ஒரு 50 கிராமை விட 25 கிராம் அந்த மாதிரி, உள்ளங்கையில் நடு உள்ளங்கை வரைக்கும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்து அந்த கிரேவி போட்டு அரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா அரிசி, அந்த சாப்பாட்டு அரிசி வந்து மிக்சியில் அரைச்சி அதில் கிரேவியில் போட்டோன்னா திக்கான கிரேவி ரெடி. தோசை வந்து சூப்பராக நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பாசிப்பயிரில் வந்து பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. குழம்பு வந்து திரும்பவும் காமிக்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லி திரும்ப ஓப்பன் பண்ணி காமிச்சேன். திக்காக வந்துருந்தது. அரிசி, சாப்பாட்டுக்கு போடுற அரிசி நம்ம அரைச்சி ஊற்றினோம்னா திக்காக கிடைக்கும். அவ்வளோதான். சூப்பர். பாய்.